கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஆற்று திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் கோலாகலமாக ஆற்று திருவிழா நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக சங்கீதா, அதாவது பார்த்தோமானால் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆற்று திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. உதாரணமாக சொல்றதுமா, ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோமானால் தை மாதம் 5ஆம் நாள் விவசாயம் உட்பட அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆற்று திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக பார்த்தோமானால் கடலூர் மாவட்டத்தில் அந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையில் பல்வேறு இடங்களில் இந்த ஆற்று திருவிழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொறுத்தமானால் சொல்ல வேண்டுமானால் கடலூர் பொறுத்தவரை கடலூர் முதுநகர், கடலூர் புதுநகர், இந்த தாழங்குடா, மஞ்சக்குப்பம், சின்ன கங்கனாங்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம், உத்திமேடு, ஞானமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த கிராமங்களில் உள்ள அந்த கோவில்களில், அதாவது ஒவ்வொரு கோவில்களிலும் உள்ள அந்த உற்சவ மூர்த்திகள் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு அதாவது வாகனங்கள் மூலம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் தென்பெண்ணை ஆற்றின் கரைகளில் நிறுத்தி வைக்கப்படும். அதன் பின்னர் பார்த்தோமானால் ஒவ்வொரு அந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் தீர்த்தவாரி நடைபெற்று தீபாராதனை நடைபெறுவது வழக்கம். இதற்கு பேர் தான் ஆற்று திருவிழா என்று ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஆற்று திருவிழாவானது கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்த்தோமானால் சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், புவனகிரி, குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், அதே போன்று கடலூர் மாவட்டத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரி மாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வது வழக்கம். இந்த பக்தர்கள் பார்த்தோமானால் அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் கண்டு வழிபடுவது சிறப்பானதாக கருதுவார்கள். அதே போல பார்த்தோமானால் அந்த ஆற்று திருவிழா முடிந்து அந்த ஆற்றிலே மக்கள் புனித நீராடுவது வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுக்கு முன் தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றில் அதிக அளவு ஆழமான பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குளிப்பதற்கு அந்த தீர்த்தவாரி என்ற அந்த கும்பமேளாவில் குளிப்பது போன்ற குளிப்பார்கள், அதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பார்த்தோமானால் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலே ஏறத்தாழ ஊர்காவல் படையினர், தீயணைப்பு துறையினர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் அந்த தெய்வங்கள் புறப்பட்டு அந்த ஆற்று திருவிழாவா நடைபெறும் தென்பெண்ணை ஆற்றின் கரைக்கு திரும்ப செல்லும் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். ஆனந்தம் ஐஸ்கிரீம் அதிரடி ஆஃபர். எந்த ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாலும் அதே விலையில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் இலவசம். ஆனந்தம் ஐஸ்கிரீம் அதிரடி ஆஃபர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.